அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சா எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராலேருந்து ஃபுல் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். டோட்டலாக 10 ப்ராப்ளம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டினில் கேட்டது தான். ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நோட் பண்ணிக்கிங்க. பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக கொடுக்குற ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அது போல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த 7 புக்லெட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா வெறும் எம்சிக்யூ ஃபார்மேட்டு ஒரு ஃபார்முலா புக்லெட் வரும். ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். அது கூடவே ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துடும். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் இந்த 7 புக்லெட் காம்போ ஆஃபர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் நான் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு அவங்க நம்பரை வந்து டெஸ்ட் சீரியஸும் கொடுத்துட்டு வருவேன். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் வருங்க. ஸோ கம்மிங் சண்டே வந்து ப்ராபபிலிட்டி தியரி கம்ப்ளீட் சிலபஸை வந்து பார்த்து வச்சுருங்க. அதுக்கான சண்டே சிலபஸ் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு கம்மிங் சண்டேக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். இது வரைக்கும் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். டெஸ்ட் சீரியஸ் வித் எம்சிக்யூஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன என்கொயரிஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. இப்போ ஒன் பை ஒன்னா கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன் யூக்ளிடியன் ரிங் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் யூனிட்டா இருந்தால் டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1 இருக்கும். இது வந்து டைரக்ட் ரிசல்ட்டுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ரிசல்ட். திரும்ப கேட்குறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த யூக்ளிடியன் ரிங் with Euclidean function D define பண்ணிட்டீங்க. Suppose an element A is said to be unit or invertible அப்படி இருந்தா if and only if D of A equal to D of 1 க்கு equal ஆகும். The statement properties of Euclidean ring. Okay. So D operators எப்படி வேணா கொடுக்கலாம். D of A equal to modulus of A define பண்ணலாம். ஸோ இது போல உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர் சொல்ல வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து D டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை பொறுத்த அளவுக்கு என்ன யூக்ளிடியன் ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எலமெண்ட் யூனிட் எலமெண்டா இருக்கு அப்படின்னா அது வந்து D of 1 க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் டைமென்ஷன் ஆஃப் V வந்து M அண்ட் ஹோம் ஆஃப் V, V கலெக்ஷன் ஆஃப் லீனியர் மேப் ஃப்ரம் V to V. ஸோ ஹோம் ஆஃப் V, Vன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V to V க்கு போற மேப். டுவல் ஸ்பேஸ் ஆஃப் Vன்னு சொல்லுவாங்க அது நேம். ஓகே. ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா M ஸ்கொயர், M இன்ட்டு M. ஆக்சுவலாக இங்கோட டைமென்ஷன் M, இதனோட டைமென்ஷன் M. அப்போ M இன்ட்டு M ஆகும். M ஸ்கொயர் ஆகும். சப்போஸ் V to W அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இதனுடைய டைமென்ஷன் M இருந்து இதன் டைமென்ஷன் N இருந்தா M இன்ட்டு N ஃபார்மேட்ல வந்து ஹோம் ஆஃப் V, M இன்ட்டு N. ஓகே. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா V to V க்கே போகுது. அப்போ M இன்ட்டு M என்ன கிடைக்கும்? M ஸ்கொயர்னு வந்து நிற்கும். சொல்லிருக்காங்க பாருங்களேன். Let V is a standard basis of V. Any linear transformation V to V determined by T of X which can be any vectors in V. கரெக்ட்டுங்களா? And each T of V has a M coordinates. Hence total parameters பார்த்தீங்கன்னா M இன்ட்டு M கிடைக்கும். ஸோ டோட்டலாக M ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். டுவல் ஸ்பேஸில். ஸோ டைமென்ஷன் ஆஃப் V M இருக்குது அப்படின்னா டுவல் ஆஃப் V அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V to V எவ்வளோ இருக்கும் அப்படின்னா M ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்க. A field, the fixed field of Galois group of K over F, where K is a field of complex number, F is a field of real numbers. ஸோ இதனுடைய ஃபிக்ஸ்ட் ஃபீல்டு கால்வாஸ் ஃபீல்டோடைய ஃபிக்ஸ்ட் ஃபீல்டு கேட்குறாங்க. கேன்றது ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எஃப்ன்றது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இது பேஸ் ஃபீல்டு தான் ஃபிக்ஸ்ட் ஃபீல்டாக வரும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டோடைய பேஸ் ஃபீல்டு பார்க்குறீங்க. ஸோ பேஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஃபீல்டாக இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ரியலாக தான் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட் எஃப் பி எ ஃபைனைட் ஃபீல்டு வித் கேரக்டரிஸ்டிக் பின்னு சொல்லிட்டாங்க. லெட் டைமென்ஷன் ஆஃப் எஃப் ஓவர் எஃப் நாட் வந்து எம்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. இங்கே வேறு எஃப் நாட் இஸ் ஐசோமார்பிக் டு எஃப்னு சொல்லிட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஃப் இட்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதில் பி எலமெண்ட்ஸ் இருக்கும். பேஸ் ஃபீல்டில் பி எலமெண்ட்ஸ் இருக்கும். டைமென்ஷன் வந்து எம் இருக்குது அப்படின்னா பி பவர் எம் எலமெண்ட்ஸ். ஸோ பேஸ் ஃபீல்டில் பி எலமெண்ட்ஸ், டைமென்ஷன் எம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பி பவர் எம் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பி பவர் எம் எது பாருங்க, ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது ஆக்சுவலாக பி பவர் என், இது டைப்பிங் மிஸ்டேக். ஓகே. நெக்ஸ்ட் பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட் பி பி எ பிரைம் நம்பர். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. லெட் பி பி எ பிரைம் நம்பர், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ் பவர் பி ஈக்குவல் ஐடென்டிட்டி இன் எஸ்பி எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ்பியில் பொறுத்தளவுக்கு பி எலமெண்ட்ஸ் இருக்கும். டோட்டலாக பி ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் ஐடென்டிட்டின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ பவர் பியோட வேல்யூ வந்து இதாக வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நான் ஐடென்டிட்டி அதர் தன் நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதர் தன் ஐடென்டிட்டி.
ஸோ அப்படி பார்க்குறச்ச இது வந்து ஒரு பி சைலர் சப் குரூப்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ பி சைக்ளிக் சப் குரூப் வந்து உங்களுக்கு எஸ்பியில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி பண்ணுறச்ச P-1 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் என்ன ஆகும்? அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Z7ல இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைட் x⁴ ஈக்குவல் டு E வரும்போது எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்? ஸோ ஐடென்டிட்டி ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற 6 எலமெண்ட்ஸ் புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக P-1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஒரு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எஸ்பியில் எவ்வளோ ஐடென்டிட்டி ஒன்று வந்துடும். ரிமைனிங் P-1 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் டோட்டலாக P-1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து இது மினிமல் பாலினாமியல் கேட்குறாங்க. இதனுடைய பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டீங்கன்னா போதும். இதனுடைய மினிமல் பாலினாமியல்னா என்ன? அதாவது அந்த பாலினாமியலே கில் பண்ணணும், அன்னிகுலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. லோயஸ்ட் டிகிரியாக இருக்கணும். பட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன? ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் இன்ட்டு லாம்டா, ட்ரேஸ் வந்து 0 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 1 = 0. இப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0னா x² + 1 = 1 தான் என்னது? மினிமல் பாலினாமியல். அப்போ மினிமல் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா x² + 1. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்து பாருங்க. If p of x equal to x⁴n - 1, the Galois group of p of x over the field of rational number னா சைக்ளிக்கா இருக்கும். இது both cyclic and abelian ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே. ஸோ இது வந்து குரூப் ஆஃப் யூனிட்ஸ் x⁴p-1ன்றது nth ரூட் ஆஃப் யூனிட்டி. அதில் வந்து கால்வாஸ் குரூப் பார்க்கறச்ச உங்களுக்கு குரூப் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கும். இதை போட்டு பாருங்க. ஸோ குரூப் ஆஃப் யூனிட்ஸ், அந்த குரூப் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஒரு சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். ஸோ எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் நான் இருக்கும் உங்களுக்கு அபிலியனா. ஓகே. அடுத்து இன்னும் Zn the field with additional modulo 7 சொல்லிட்டாங்க. இந்த மல்டிபிகேஷன் மாடல் வந்து 7. இது வந்து Z7 ஃபீல்டாக எப்போ இருக்கும்? ப்ரைமாக இருக்கும்போது. அப்போ P ப்ரைம் n வந்து ப்ரைம் சூஸ் பண்ணும்போது ZP வந்து உங்களுக்கு ஃபீல்டுன்னு கன்வெர்ட் ஆகிடும். தென் த நம்பர் த மல்டிபிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் 3 எப்படின்றது கேட்குறாங்க. அதாவது Z7ல் 3யோட இன்வெர்ஸ் எலமெண்ட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. மல்டிபிகேட்டிவ் இன்வெர்ஸ். அப்போ எது கூட மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் 1 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 5 சூஸ் பண்ணுறேன். 3 5 are 15. 15 மாடலோ 7 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போது இதனுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் யார் ஆகுதுங்க? 5 தான் ஆகுது. ஓகே. புரியுதுங்களா? 3 5 are 15 மாடலோ 7 பார்க்குறீங்க. அப்போ இன்வெர்ஸ் எலமெண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 வந்து நிற்குது. லெட் ஜி பி குரூப் ஆஃப் ஆர்டர் 30. இது வந்து பி சைலர் சப் குரூப்புங்க. முதல்ல இந்த குரூப்போட ஆர்டர் ஸ்பிளிட் பண்ணுங்க. 2 × 3 × 5. ஓகே. 6 5 are 30 இல்லைங்களா? இதில் 15 சைலர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். வேறு எந்த ஆர்டரும் நீங்கள் தேவைப்படாது. இப்போ பாருங்க 15 சைலர் சப் குரூப் கொடுக்குறோம் பாருங்க. ப்ராடக்ட் 15 வருதுங்களா? டிஸ்டிங் ப்ரைம்ஸாக இருக்குது. ஸோ டிவைடிங் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருந்தால் அப்போ சைலர்ஸ் தர மாதிரி இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் 15ல் ஒரு குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுவே உங்களுக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்றது ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஓகே. அடுத்து பாருங்க. எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். அதாவது குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம். ஓகே. 1-to-1 ஆட்டோஹோமோமார்பிசம் பிட்வீன் S to S. ஃபார் த சம் அப்ரோப்ரியேட் Sன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டியூ டு என்ன தியரம் அப்படின்னா கேலி தியரம். ஸோ எனி ஃபைனைட் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். அது என்ன தியரங்க? கேலி தியரம். ரொம்ப முக்கியமான தியரங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின் கலெக்ட் பண்ணி வீடியோ கொடுத்துட்டே வரேன். கிளாஸஸ் கவனிங்க. எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பிக்கும் சரி பிஜிடிஆர்பிக்கும் சரி எம்சிக்யூஸ் தரமாக இருக்கும். ஸோ அந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. பிஜிடிஆர்பிக்கு 7 புக்லெட்ஸ் கொடுப்பேன். எம்சிக்யூஸ் யூஜிடிஆர்பிக்கு 7 புக்லெட்ஸ் கொடுப்பேன். பிஜிடிஆர்பிக்கு 2 புக்லெட் கொடுப்பேன். ஸோ இந்த புக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. இப்போ கூடிய விரைவில் காலேஜ் டிஆர்பி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் அதை பற்றி டாக் போயிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய கற்றுக்குங்க. யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் உங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. என்னுடைய குரூப்பில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க டெஸ்ட் சீரியஸில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் ப்ராப்பராக அட்டன் பண்ணிகிட்டே வராங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வேறு எதனா டீட்டெயில் வேணும், டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் பற்றி உங்களுக்கு வேறு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.